வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம பாசிவ் வாய்ஸ்ல பி வெர்ப்ஸ்க்கு பதிலா கெட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். கெட் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்றதுன்றதை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா இந்த மாதிரி கெட்டை பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்றப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் இங்கேயே சொல்லிடுறேன். பொதுவா கெட்டை நம்ம டைனமிக் வேர்ப்ஸோட மட்டும்தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் கூட நம்ம பி வேர்ப்ஸை தான் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் பிசிக்கல் ஆக்ஷன் கிடையாது. அது வந்து மென்டல் ஆக்ஷன், அதாவது மென்டலி மைண்ட் வச்சு மட்டும் பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி வேர்ப்ஸ் கூட நம்ம வந்து கெட்ட பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நோ, அண்டர்ஸ்டாண்ட், பிலீவ், இமேஜின், லைக், ரிமெம்பர், சஸ்பெக்ட், சந்தேகப்படுறது, ஞாபகம் வச்சுக்கிறது, தெரியும், புரியும், நம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனதளவில் பண்ணுவோம் இல்லையா? அது ஒரு பிசிக்கல் ஆக்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸ் கூட நம்ம கெட்டை யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கெல்லாம் நம்ம வழக்கம் போல பி வேர்ப்ஸை தான் பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணணும். டைனமிக் வேர்ப்ஸ், அதாவது பிசிக்கலா நம்ம ஒரு ஆக்ஷன் பண்றோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய வேர்ப்ஸோட மட்டும்தான் கெட்டை பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாசிவ் வாய்ஸ் ஒவ்வொரு டென்ஸுக்கும் எப்படி பாசிவ் வாய்ஸ்ல நம்ம எழுதணும், ஆக்டிவ்ல இருந்து எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிலாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க அதை வேணாலும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி. இல்லைன்னாலும் பரவாயில்ல, இங்க வந்து ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். பொதுவா நாம பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதை வந்து பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இஸ், ஆர், ஆம் இதுல எதையாவது ஒண்ணு பிளஸ் V3 இப்படி நம்ம போடுவோம். இதுக்கு பதிலா இந்த பி வேர்புக்கு பதிலா நம்ம கெட்டை யூஸ் பண்றப்போ இதுல எல்லாத்துக்கும் பதிலா நம்ம கெட் போட்டுட்டு பிளஸ் V3 அப்படின்னு யூஸ் பண்ண வேண்டியதுதான். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல எழுதுறப்போ இஸ் இல்லைனா ஆர் இல்லைனா ஆம் இதுல ஏதாவது ஒண்ணு பிளஸ் பீயிங் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே கெட்டை யூஸ் பண்றப்போ பீயிங்க்கு பதிலா கெட்டிங் அப்படின்னு போட வேண்டியதுதான். இஸ் இல்லைனா ஆர் இல்லைனா ஆம், கெட்டிங் பிளஸ் V3 இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம பி வேர்ப்ஸா வாஸ் இல்லைனா வேர் யூஸ் பண்ணுவோம் பிளஸ் V3. அதுவே கெட்டை யூஸ் பண்றப்போ கெட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் காட், அதனால காட் பிளஸ் V3 நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் டென்ஸா இருந்ததானா பி வேர்ப்ஸ் வாஸ் இல்லைனா வேர் பிளஸ் பீயிங் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம கெட்டை யூஸ் பண்றப்போ பீயிங்க்கு பதிலா கெட்டிங். அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் பி பிளஸ் V3, பிக்கு பதிலா கெட், அவ்வளவுதான். வில் கெட் பிளஸ் V3. அதாவது பேசிக் வேர்ப் பி தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க பேசிக் வேர்ப் கெட், அதனால வில் கெட் பிளஸ் V3 நம்ம யூஸ் பண்றோம். பர்ஃபெக்ட் டென்ஸா இருந்ததானா பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேவ் இல்லைனா ஹேஸ் பிளஸ் பீன் பிளஸ் V3 இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம கெட்டை யூஸ் பண்றப்ப ஹேவ் இல்லைனா ஹேஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் கெட்டுடைய தேர்ட் ஃபார்ம் அது நம்ம காட்டன்னு வேணாலும் வச்சுக்கலாம், காட்டன் வேணாலும் வச்சுக்கலாம். டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ், இதுல எதை யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். இதே பாஸ்ட் பர்ஃபெக்டா இருந்தா இந்த இடத்துல ஹேட் வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் பேசிக். இதை வச்சுதான் நம்ம இப்போ சென்டென்ஸ்லாம் நிறைய எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கெட்டை வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம். கெட் பிளஸ் அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணுவோம், இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறப்போ இது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலா வந்துட்டு இந்த மாதிரி சொல்றது இல்லை, அதாவது கம்பெனி அவளுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படி நம்ம சொல்ல போறது இல்லை. இருந்தாலும் இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்க ஒரு சென்டென்ஸ். த கம்பெனி பேஸ் ஹர் ஃபார் ஒர்க் இப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. பே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த இடத்துல சப்ஜெக்ட் த கம்பெனி, verb pays, அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஹர். இந்த ஹர்ரை தான் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸா சப்ஜெக்டா கொண்டு வர போறோம். ஸோ அதனால ஹர்ரை நம்ம கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி ஷீ அப்படி மாத்திக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரியான பி verb ஷீக்கு ஏத்த மாதிரி இஸ்ன்னு போட்டிருக்கோம். அண்ட் அதோடைய தேர்ட் ஃபார்ம், பேயோடைய தேர்ட் ஃபார்ம் பெய்டு. ஷீ இஸ் பெய்ட் ஃபார் ஹர் ஒர்க். இது வந்து வழக்கமான பாசிவ் வாய்ஸ், பி வேர்பை யூஸ் பண்ணின பாசிவ் வாய்ஸ். இப்போ நம்ம கெட் வச்சு சொல்ல போறோம். இடத்துல இஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்க மாதிரி நாம கெட் வச்சு she gets paid for her work. she gets paid for her work. அவ்வளவுதான். பொதுவா நாம பாசிவ் வாய்ஸை எல்லா இடத்துலயும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் கிராமர்ல ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யறவங்க யாரு, அவங்க தான் ஏஜென்ட். பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த செய்யறவங்க, அந்த ஏஜென்ட் முக்கியம் இல்லை அப்படின்னாலோ
அல்ல அந்த ஏஜென்ட் யாருன்னே தெரியல அப்படின்னாலோ அப்ப நாம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் கம்பெனி பே பண்ணுதுன்னு சொல்லாம அவ செய்யற வேலைக்கு அவ சம்பளம் பெறுகிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதுக்குதான் she gets paid for her work. இன்ஃபேக்ட் நம்ம வந்து பீபாவை வச்ச பாசிவ் வாய்ஸை விட கெட் வச்சு இந்த மாதிரி சொல்றதுதான் ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். அடுத்தது இந்த மாதிரி நம்ம சொல்றப்போ அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாதிரியே ரொம்ப ஸ்மூத்தா அந்த சென்டென்ஸ் இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் இதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை. இப்போ நம்ம நெகட்டிவா ஒரு சென்டென்ஸ் சொல்லிடலாம். அப்படியே அவ செய்யற வேலைக்கு சம்பளம் பெறவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இப்ப என்ன சொன்னோம் நம்ம she gets paid for her workன்னு சொன்னோம் இல்லையா. சோ கெட்ஸை வந்து அப்படியே பிரிச்சு doesn't get அப்படின்னு சொல்ல போறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு எஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல டசன்ட்னு சொல்லுவோம். வெறுமனே கெட்னு இருந்ததுன்னா டோன்ட் கெட்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல காட்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா didn't getன்னு சொல்லுவோம். So she doesn't get paid for her work. இப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட், பெரிய டாக்டர், சிறப்பு மருத்துவர் அவளை வந்து எக்ஸாமின் பண்ணாரு, டெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The specialist examined her. So இந்த இடத்துல the specialistங்கிறது சப்ஜெக்ட், எக்ஸாமின்ங்கிறது verb and her இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம இப்போ அடுத்த சப்ஜெக்டை கொண்டு வர போறோம். ஸோ அவள் மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ she இந்த இடத்துல எக்ஸாமின்ட்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான பி verb was. தேர்ட் ஃபார்ம் she was examined by the specialist. இது வழக்கமான be verb யூஸ் பண்ணின passive voice. இப்போ நாம get யூஸ் பண்ண போறோம். get உடைய past tense got. அதனால she got examined by the specialist. She got examined by the specialist. இப்போ இதே நெகட்டிவா சொல்றதானா she got examined by the specialist இருந்துச்சு இல்லையா. so got வந்து didn't get அப்படி எழுத போறோம். she didn't get examined by the specialist. இப்போ நாம கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் நம்ம கெட்ட கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்றப்போ அட்ஜெக்டிவா வச்சுதான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவ வந்து அப்செட் ஆயிட்டு இருக்கா, ஷி இஸ் கெட்டிங் அப்செட். அவ வந்து ரொம்ப கோமாயிட்டு இருக்கா, ஷி இஸ் கெட்டிங் மேட். ஐம் கெட்டிங் ஹங்க்ரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஐம் கெட்டிங் ஹங்க்ரி. ஐம் பீயிங் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம கெட்டிங் அப்படின்னு வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஐம் கெட்டிங் ஹங்க்ரி, ஷி இஸ் கெட்டிங் வொரீடு and she is getting excited. ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. இந்த மாதிரி ஈடி சேர்த்த வார்த்தைகளை வச்சு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இல்ல அட்ஜெக்டிவா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிட்டே இருக்கு, நிலைமை ரொம்ப சிக்கலாகி வருகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இது பார்க்கறதுக்கு ஒரு பாசிவ் வாய்ஸ் மாதிரியே இல்லை இல்லையா. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சென்டென்ஸ். அப்படியே நம்ம இதை வச்சு கெட் வச்சு தான் சொல்ல போறோம். The situation is getting complicated. The situation is getting complicated. ஸோ இந்த இடத்துலயும் காம்ப்ளிகேட்டடா ஒரு அட்ஜெக்டிவா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்த மாசம் எனக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படும். ஸோ யார் கொடுப்பாங்க அப்படின்னா கம்பெனி தான் கொடுக்கும். ஏஜென்ட் வந்து ஆப்வியஸா இருந்தாலும் சரி, இல்லை யாருனே தெரியாதுனாலும் சரி, நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். ஐ வில் பி ப்ரமோட்டட் நெக்ஸ்ட் மந்த். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ன்றதுனால நம்ம வந்து வில் பி ப்ரமோட்டட் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதையே கெட் வச்சு சொல்ல போறோம். ஜஸ்ட் பிக்கு பதிலாக கெட், அவ்வளவுதான். பி எப்படி இஸ், ஆறு, வாசு, வேறு எல்லாத்துக்கும் பேசிக் ஃபார்மும் அதே மாதிரி கெட் அப்படின்றதுதான் பேசிக் ஃபார்ம் இல்லையா. அதனால ஐ வில் கெட் ப்ரமோட்டட் நெக்ஸ்ட் மந்த். ஐ வில் கெட் ப்ரமோட்டட் நெக்ஸ்ட் மந்த். இப்போ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எழுது பார்க்கலாம். பெரும்பாலும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ரொம்ப காமனான சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க எடுத்துட்டு இருக்கோம். சர்வரை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. யாரு ஹேக் பண்ணதுன்னு தெரியாதுங்கிறப்பதான் நம்ம இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸ்ல அதை சொல்றோம். The server got hacked. இப்போ அதே மாதிரி மெயில் டெலிவர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெயில் வாஸ் டெலிவர்டு, அதே விஷயத்தை தான் இந்த மெயில் காட் டெலிவர்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி டூரிஸ்ட் கிட்ட யாரும் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் பண்ணினவங்க யாருன்னு தெரியாதப்போ நம்ம அந்த டூரிஸ்ட் காட் ராப்ட், the tourist got robbed அந்த மாதிரி நம்ம சொல்றோம். அடுத்தது ஏஜென்ட் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னோம். சில சமயங்கள்ல ஆப்வியஸ், அதாவது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஏஜென்ட் யாருன்னு அந்த இடத்துல நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லாமலே நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல புயல்ல தான், பட் ஜன்னல் உடைந்தது, புயல் உடைச்சிருச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். புயல்ல ஜன்னல் உடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அர்கட்டிவ் வேர்ப் மாதிரியே தான் இந்த இடத்துல. இப்போ யாரோ
கல்ல வீசியோ இல்ல ஒரு பால் போட்டோ ஜன்னலை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த விண்டோ வாஸ் broken by someone, the window was broken by the boy, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். பட் இந்த இடத்துல புயல்ல உடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So the window got broken in the storm. The window got broken in the storm. அதே மாதிரி காரை காணும்னு சொன்னீங்களே, கார் கிடைச்சிருச்சா அப்படின்னா, இப்ப நான் காரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஐ ஃபவுண்ட் த கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அந்த இடத்துல இருந்துச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல நின்னுச்சு, யாரும் இல்லாத ஒரு இடத்துல ரொம்ப தூரத்துல ஒரு கார் அந்த இடத்துல நின்னுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ த கார் காட் ஃபவுண்ட் இன் த மிடில் ஆஃப் நோவேர். த கார் காட் ஃபவுண்ட் இன் த மிடில் ஆஃப் நோவேர். அங்க கிடைத்தது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதனாலதான் காட் ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஏஜென்ட் அப்படின்றப்போ எதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா? கார் வந்து சேத்துல சிக்கிக்கிச்சு, நான் கொண்டு போய் சேத்துல இந்த காரை மாட்டி விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்னோட கார் சேத்துல சிக்கியது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸ்டக் ஆயிடுச்சு, அதுதான். கார் காட் ஸ்டக் இன் த மட். மை கார் காட் ஸ்டக் இன் த மட். என்னுடைய ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆயிடுச்சு, என்னுடைய ஸ்டோரி பப்ளிஷ் ஆயிடுச்சு, என்னுடைய நாவல் பப்ளிஷ் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல போறோம். யாரோ ஒரு பப்ளிஷர் தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அதனால இதை பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சொல்றோம். ஸோ மை ரிசர்ச் பேப்பர் ஹஸ் காட் பப்ளிஷ்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். மை ரிசர்ச் பேப்பர் ஹாஸ் பீன் பப்ளிஷ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம இந்த இடத்துல பீனுக்கு பதிலா காட்டன் இல்லைன்னா காட், ரெண்டுமே கெட்டோடைய தேர்ட் ஃபார்ம் தான். நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ மை ரிசர்ச் பேப்பர் ஹஸ் காட் பப்ளிஷ்ட். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். ஆனால் நிறைய நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். உங்கள் காரை சர்வீஸ் பண்ணிட்டாங்களா? யாரோ தான் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா? மை கார் ஹாஸ் பீன் சர்வீஸ்டுன்னு சொல்ற மாதிரி தான் மை கார் ஹாஸ் காட் சர்வீஸ்டுன்னு சொல்றோம். இப்போ இதே கொஸ்டினாக கேட்குறப்ப ஹாஸ் யுவர் கார் காட் சர்வீஸ்ட், ஹாஸ் யுவர் கார் காட் சர்வீஸ்ட். ஸோ இந்த வீடியோல நாம கெட்ன்ற வேர்பை பாசிவ் வாய்ஸ்ல பீக்கு பதிலா எந்தெந்த டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.